ஓம் சாந்தி. இன்றைய அழகான நாள்ல உங்கள எனக்கு பிடிச்ச ஒரு அற்புதமான கதையோட நான் சந்திக்க வந்திருக்கேன். நம்ம எல்லாருமே நெறைய மண்பானைகளின் கதையை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறது என்ன அப்படின்னா, ஓட்ட மண்பானையின் கதையை பற்றி பகிர்ந்துக்க போறேன். ஆனா, இந்த கதைய கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாமா? சிவன்னு சொன்னாலே சிவராத்திரி கண்டிப்பா ஞாபகம் வருங்க. இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவனோட அன்பையும், அமைதியையும் ரொம்பவே வித்தியாசமான முறையில உணரப் போறோம். நமக்கு இந்த அனுபவம் கிடைக்கணும்னு தமிழ்நாட்டுல மொத்தம் 120 இடங்கள்ல பிரம்மா குமாரிகள் சிவனும் நானும்ன்ற ப்ரோகிராம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த சுவாரஸ்யமான வீடியோவோட எண்டுல அந்த ப்ரோகிராம் பத்தின டீட்டெயில்ஸ நான் சொல்றேன். இப்ப பாருங்க, ஒரு மண்பானை கடை ஒரு ஊர்ல இருந்தது. அந்த கடையில அநேக விதமான நெறைய மண் பாத்திரங்கள் இருந்தது. விதவிதமான பயன்பாட்டுக்கு ஏத்தா மாதிரி நெறைய மண் பாத்திரங்கள் இருந்தது. நெறைய வாடிக்கையாளர்கள் அந்த மண் பாத்திரங்கள பல்வேறு உபயோகங்களுக்காக அவங்க வாங்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. அந்த கடையில ஒரு மூலையில ஒரு மண் பாத்திரம் இருந்தது. அந்த மண் பாத்திரத்த யாருமே வாங்கவே இல்ல. ஏன் அப்படின்னா, அந்த மண் பாத்திரத்துல ஒரு சின்ன ஓட்டை இருந்தது. அப்போ இது எதுக்குமே பயன்படாதது அப்படின்னு அந்த மண்பானை கடையோட அந்த உரிமையாளர் என்ன பண்ணிட்டாரு, அந்த பாத்திரத்த தூக்கி ஓரமா வச்சுட்டாரு. அப்போ இந்த மண் பாத்திரம் என்ன நினைக்குது அப்படின்னா, நான் எதுக்குமே லாயக்கே கிடையாது. என்கிட்ட இவ்ளோ பெரிய ஒரு குறை இருக்கு. கடவுள் ஏன் தான் என்ன படைச்சாரோ? என் வாழ்க்கை மட்டும் தான் இப்படி இருக்கு. என்ன யாருமே தீண்டக்கூட மாட்டேங்கிறாங்களே! நான் சரியே கிடையாது. என்னோட வாழ்க்கையே வேஸ்ட். இப்படின்லாம் அந்த மண்பானை ரொம்ப வருத்தத்தோட அது அந்த மூலையில உட்கார்ந்துட்டு இருக்கு. ஒரு நாள் அந்த மண்பானை கடைக்கு ஒருத்தர் வந்தாரு. அவர் நெறைய பாத்திரங்கள எடுத்து எடுத்து பார்க்குறாரு. தட்டி தட்டி பார்க்குறாரு. விதவிதமான பானைகள எடுத்து பார்க்குறாரு. அவருக்கு திருப்தியே இல்ல. கடைசியில அவரு இந்த பானை இருக்க இடத்துக்கு இந்த பாத்திரத்த எடுக்க போறாரு. உடனே அந்த கடையோட ஓனர் சொல்றாரு, "அத எடுக்காதீங்க. அந்த பானை ஓட்ட பானை. அது உங்களுக்கு பயன்படாது" அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட உடனேயே அந்த யார் அந்த பாத்திரத்த வாங்க வந்தாங்களோ, அவருக்கு ரொம்ப சந்தோஷம். "ஓட்டப்பானையா? இத தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். எனக்கு இதுதான் தேவ." அப்படின்னு அந்த பானைய எடுத்து பார்க்குறாரு. அந்த பானைய பார்த்ததும் அவருக்கு அவ்ளோ சந்தோஷம். நான் எனக்கு எந்த மாதிரி பானை வேணும் அப்படின்னு நெனச்சேனோ, அதே மாதிரியான பானையா இது இருக்கே அப்படின்னு அந்த பாத்திரத்த ரொம்ப சந்தோஷமா அவர் வாங்கிட்டு போறாரு. அந்த ஓனர் கூட, "இது காசெல்லாம் வேண்டாம். இது சேல் ஆகாம தான் இருந்துச்சு. நீங்க எடுத்துட்டு போறதுன்னா போங்க." அப்படின்னு சொல்லி குடுத்துட்டாரு. அப்போ இந்த பானைய அவர் எடுத்துட்டு வராரு. இந்த மண்பானைக்கும் ஒரே ஆச்சரியம். எதுக்குமே உபயோகப்படாத நான், என்ன எப்படி இவருக்கு பிடிச்சது? என்ன வச்சுக்கிட்டு இவர் என்னதான் பண்ண போறாரு? அப்படின்னு அவர் ரொம்ப ஆச்சரியமா அந்த பானை காத்துக்கிட்டே இருந்ததாம். அப்ப இவர் வராரு. அந்த பானைய ரொம்ப அழகா சுத்தப்படுத்துறாரு. சுத்தப்படுத்தி அதுல ஃபுல்லா தண்ணி நிரப்பி லிங்கத்துக்கு மேல அந்த பானைய வைக்கிறாரு. கரெக்ட்டா இவர் நெனச்ச அளவுக்கு அந்த ஓட்டை ரொம்ப சின்னதா இருந்திருக்கு. அந்த பானையிலிருந்து சொட்டு சொட்டா தண்ணி லிங்கத்தின் மேல விழுந்துட்டே இருக்கு. அப்ப பாருங்க, தன்னை எதற்குமே உபயோகமே இல்ல அப்படின்னு நெனச்சிட்டு இருந்த பானை, இன்னைக்கு எங்க இருக்கு? இறைவனுக்கு மேல சதா அந்த தண்ணீரை சொட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த காரியத்த அந்த பானை செஞ்சுகிட்டு இருக்கு. அதே மாதிரி தாங்க நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும். நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, "ஏன் தான் என்னோட வாழ்க்கை இப்படி இருக்கோ?" நெறைய பிரச்சனைகள் வரும்பொழுது சோர்ந்து போயிடுறோம். இல்ல மத்தவங்க மாதிரி எனக்குள்ள திறமைகள் இல்லையே, அவங்கள மாதிரி நான் இல்லையே, இவங்கலாம் இப்படி இருக்காங்களே, எனக்கு மட்டும் தான் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கஷ்டமும் வந்திருக்கு. என்னுடைய ஜென்மம் வீணான ஜென்மம் போல அப்படின்னு நமக்கு நாமளே பலவீனமான, சாதாரணமான, எதிர்மறையான எண்ணங்கள நாம நெனச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா, கடவுளோட படைப்புல யாருமே சாதாரணமானவர்கள் கிடையாது. யாருமே குறை உள்ளவர்கள் கிடையாது. எனக்கு முன்னால் இந்த பிரச்சனை வருது அப்படின்னா, என்னால
அத சமாளிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிரச்சனை வருது. என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படின்னா, எல்லாம் வல்ல இறைவனுக்கு என் மேல அவ்ளோ நம்பிக்கை இருக்கு. என்னால அத ரொம்ப அழகா சமாளிச்சு ஒரு எடுத்துக்காட்டா வாழ முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்த எனக்கு வந்து குடுத்திருக்காரு. இல்ல வேற ஏதோ விஷயம் சரியில்ல அப்படின்னா, அதை மிக அழகாக என்னால சரிப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அது எனக்கு முன்னாடி வந்திருக்கு. அதனால அன்பு நண்பர்களே, நாம ஒருபோதுமே "ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு? நான் தான் இவ்ளோ பிரச்சனைகளை எதிர்கொள்றேன்" அப்படின்னு நம்ம குறைவாக நினைக்காம, எப்பொழுதுமே மகிழ்வோட இருக்கலாம். ஏன் அப்படின்னா, இறைவன் பார்த்து பார்த்து ரொம்ப நம்பிக்கையோட, ரொம்ப அழகா நம்மள படைச்சிருக்காரு. நம்மளால மிக பெரிய காரியங்கள செஞ்சு காமிக்க முடியும். சந்தோஷமா வாழ முடியும். இந்த உலகம்ங்கிற நாடக மேடையில ரொம்ப திருப்தியோட நம்முடைய நடிப்பை ஒரு ஹீரோ மாதிரி நடிக்க முடியும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ, உங்களுக்கும் இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி. இந்த மகா சிவராத்திரியில சிவனுடைய அன்ப அமைதியான சூழல்ல அனுபவம் பண்ண தயாரா இருக்கீங்களா? இந்த அனுபவம் மக்கள் எல்லாரையும் போய் முழுமையாக சேரணுன்றதுக்காக தமிழ்நாட்டுல இருக்க 120ற்கும் மேற்பட்ட பிரம்மகுமாரிகளின் தியான மையங்கள்ல தனித்தனியா 1008 மணி நேரம் தியானம் செஞ்சு சக்தியை நிரப்பியிருக்காங்க. பிப்ரவரி 14, 15, 16 இந்த 3 தேதிகள்ல உங்க அருகாமையில இருக்க பிரம்மகுமாரிகளின் தியான மையத்துல போய் இந்த அனுபவத்தை எடுத்துக்கோங்க. மறந்துடாதீங்க. ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இம்மீடியட்டா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. முன்பதிவு இலவசம். மறுபடியும் சொல்றேன், மறந்துடாதீங்க. இந்த சான்ஸ மிஸ் பண்ணிடாதீங்க. பிப்ரவரி 14, 15, 16 சிவனும் நானும்.